Hello everyone. In the video physical chemistry mole concept or some basic concept of chemistry and the chapter formula sheet number 3 பார்க்க போறோம். அதுல important topic average atomic mass. So next formula third formula sheet first topic is average atomic mass. Here m average is equal to m1 into a small letter a, m2 into b plus m3 into c etc. Again m1 into a plus m2 into b plus m3 into c divided by 100. This is the formula. What is the explanation of this above the formula? M average equal to percentage of isotope number 1 into atomic weight of isotope number 1 plus percentage of isotope number 2 into atomic weight of isotope number 2 plus percentage of isotope number 3 into atomic weight of isotope number 3 divided by total percentage of isotope. This is a formula. So very important formula. இதை வச்சுட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் கொடுப்பாங்க. குளோரின் அட்டாமிக் வெயிட் 35.5. அது எக்ஸாக்டாக அந்த வேல்யூ வரும். ஒன்று நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. 2 ஐசோடோப் கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரஜனோட ஐசோடோப் 3 ஐசோடோப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் வந்து 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலா இஸ் டென்சிட்டி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். திஸ் அ ஃபார்முலா. இது எதுக்கு இந்த டாப்பிக்கில் அப்ளை பண்ண முடியுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஆர் கேஸ். நெக்ஸ்ட் ஒன் நோட் நம்பர் 1. இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய நோட் நம்பர் 1. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 gram per மோல் சொல்ல முடியாது, ml சொல்லணும். இட் இஸ் அ லிக்விடு. அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 gram per ml. கிளியர்? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மீன்ஸ் specific gravity equal to density of substance divided by density of water. Substance ஓட density divided by water ஓட density. அதை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட்லெஸ். இது யூனிட் கிடையாது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு யூனிட் நோ யூனிட். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஈக்குவல் டு 1 by density. அப்போ இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் மீனிங். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். as a specific volume increases density decreases. Fifth one density of gas. ஸோ ஆல்ரெடி நம்ம லோயர் செக்ஷன்லேயே படிச்சிருப்பீங்க. டென்சிட்டி ஆஃப் கேஸ். ஜென்ரலாக வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி ஆஃப் கேஸ்? PV is equal to nRT. clear? ஸோ n is equal to what is a mole find out பண்ண ஃபார்முலா 3 ஃபார்முலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் மாஸ் or weight. Mass or weight. So n is equal to mass, given mass or weight divided by molar mass. Clear? அப்போ வாட் இஸ் அ ஃபார்முலா? அந்த என்னங்கிற பிளேஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். PV is equal to nRT இடத்துல என்னங்கிற பிளேஸை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா மாஸ் ஆர் வெயிட் டிவைட் பை மோலார் மாஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னங்கிற பிளேஸில் மாஸ் ஆர் வெயிட் டிவைட் பை மோலார் மாஸ் இன்ட்டு nRT. கிளியர்? நெக்ஸ்ட்டு இதில் டபிள்யூன்னு இருக்குது. மாஸ் எம்னு எடுத்துக்கலாம், டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ டபிள்யூ டிவைட் பை எம், மோலார் மாஸ் ஷார்ட்டாக எம்னு எடுத்துக்கிறோம். அப்போ வெயிட் டிவைட் பை மோலார் மாஸ் இன்ட்டு nRT. PV is equal to W divided by M into RT. அப்போது இதில் எதை சேஞ்ச் பண்ண அப்படின்னா மாஸை கிராஸ் பண்ணுங்கள், வால்யூமே கொண்டு வாங்க ஆப்போசிட்டில். அப்போ W by V means density. clear? Density is equal to mass by volume.
clear. அப்போ W divided by V. Next one, PM equal to D into RT ன்னு வரும். அப்போ டென்சிட்டி தான் வேணும். அப்போ டென்சிட்டி வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் RT வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஃபைனலி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு PM divided by RT. Important expression. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு தான் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வரக்கூடிய டாபிக் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் நோட் நம்பர் 2. இஃப் ப்ரெஷர், வாட் இஸ் த ஃபார்முலா? D is equal to, again repeat பாருங்க, D is equal to PM divided by D is equal to PM divided by RT. ஸோ இங்கே யாரை கான்ஸ்டன்ட் நம்ம சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் நோட் நம்பர் 2, இஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், ப்ரெஷரும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆச்சு அப்படின்னா D directly proportional to M. Here density of A divided by density of B equal to mass of A divided by mass of B. ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷனை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் வேப்பர் டென்சிட்டி. Vapor density is equal to density of gas divided by density of hydrogen. Again, VD, vapor density is equal to density of gas divided by density of H2 gas. Here note number 3. Density of hydrogen. Here density of hydrogen is equal to 9 into 10 power minus 5 gram per ml. So this is the important value for density of hydrogen. Sums apply பண்றதுக்கு யூஸ் ஆகும், நோட் பண்ணிக்கங்க. Next one, second point, VD is equal to, here vapor density is equal to density of gas divided by density of H2. Clear? அப்போ what is the formula? Density find out பண்ண formula D is equal to, already கொடுத்துருக்கேன் பாருங்க, PM divided by RT. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. PM divided by RT. அப்போ டென்சிட்டி ஆஃப் கேஸுங்கிற பிளேஸில் P into M divided by RT சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா P into M gas divided by RT divided by, again divided by P into M into H2 divided by RT. அப்போ RT கேன்சல் ஆயிரும், ப்ரெஷர் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது மாஸ் ஆஃப் கேஸ் divided by மாஸ் ஆஃப் H2 இது இருக்கும். அப்போ மாஸ் ஆஃப் கேஸ், எனி கேஸ், மாஸ் ஆஃப் கேஸ் divided by மாஸ் ஆஃப் H2. அப்போ H2 ஒரு ஹைட்ரஜனோடைய மாஸ் அட்டாமிக் நம்பர் 1 மாஸ் நம்பர் 1, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1 மாஸ் நம்பர் 1. ஸோ டோட்டலாக 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்போ அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2, அதான் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அந்த 2ங்கிற வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் டினாமினேட்டரில். அப்போ VD is equal to mass of gas divided by 2. This is another important expression. And finally, VD is equal to molar mass divided by 2. VD is equal to molar mass divided by 2. இந்த ஃபார்முலா எக்ஸாமில் சம்ஸ் பேசிக் கேட்பாங்க. மோலார் மாஸ் கொடுத்துருவாங்க, VD கேட்பாங்க. ஆர் வேறு என்ன கேட்பாங்கன்னா மோலார் மாஸை கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த 2வை கிராஸ் பண்ணிடணும். ஒன்று VD கொஸ்டின் பேப்பரில் VD கேட்குறாங்க அப்படின்னா மோலார் மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தரோட மோலார் மாஸ் CO2 மோலார் மாஸ், CO மோலார் மாஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ VD is equal to மோலார் மாஸ் divided by 2. ஆர் மோலார் மாஸ் கேட்குறாங்க அப்படின்னா மோலார் மாஸ் is equal to 2 into vapor density. இது another important expression. Next one, percentage composition. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் percentage composition. Percentage composition formula, percentage of an atom. ஸோ எந்த ஒரு ஆட்டம்க்கு பர்சன்டேஜ் ஃபைண்ட் அப் பண்ண முடியும். கிளியர்? ஆர் percentage of an element. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த மாதிரி ஃபார்முலா இருக்காது எந்த புக்லேயும், நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்பர் ஆஃப் an atom into atomic weight of an atom. ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது, எவ்வளோ இருக்குது, இன்ட்டு அட்டாமிக் வெயிட், அந்த எலமெண்ட்டோடைய ஆர் ஆட்டமோடைய அட்டாமிக் வெயிட் இன்ட்டு 100 டிவைட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் காம்பவுண்டு. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளோ இருக்குது, அதோட மாஸ் எவ்வளவு இன்ட்டு 100 போட்டு டிவைட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டுடைய மாலிகுலர் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் கால்சியம் கார்பனேட். ஸோ நான் எடுத்துக்கிறேன் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறேன். ஸோ கால்சியமுடைய மாஸ் வந்து 40, ஒன்லி ஒன் கால்சியம் இருக்குது, 1 into 40 40 வரும். கார்பனுடைய மாஸ் 12, அட்டாமிக் நம்பர் 6, கார்பனுக்கு
பாஸ் நம்பர் 12. நெக்ஸ்ட்டு ஒன்லி ஒன் கார்பன் இருக்குது, அப்போ 1 into 12 மீன்ஸ் 12 தான் வரும். நெக்ஸ்ட் ஆக்சன், ஆக்சனுடைய மாஸ் 16, how many oxygen மீன்ஸ் 3 oxygen, 3 into 16 48, ஸோ 40 12 48 மீன்ஸ் 100. ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்டூ அட்டாமிக் வெயிட் ஆஃப் அன் ஆட்டம் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்டூ 100, நியூமரேட்டரில் 100. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ஆட்டமுடைய பர்சன்டேஜ் ஃபைண்ட் அப் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் கால்சியம் ஆட்டம் 1 கால்சியம் கார்பனேட்டில் இன்டூ மாஸ் ஆஃப் கால்சியம் 40 இன்டூ 100 பை 100. ஸோ 100 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா 40%. ஸோ கால்சியம் கார்பனேட்டில் கால்சியமோட பர்சன்டேஜ் 40%. நெக்ஸ்ட் ஒன் கார்பனுடைய பர்சன்டேஜ் ஃபைண்ட் அப் பண்ணணும். கார்பனுடைய பர்சன்டேஜுக்கு கார்பன் ஆட்டமோட பர்சன்டேஜ் ஃபைண்ட் அப் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் டு கால்சியம் கார்பனேட்டில் CaCO3. அப்போ கால்சியம் how many ஆட்டம் கார்பன் பர்சன்ட் ஆயிருக்கு, கால்சியமோட பர்சன்டேஜ் 40% ஃபைண்ட் அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கார்பனுடைய பர்சன்டேஜ் ஃபைண்ட் அப் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்லி ஒன் கார்பன் இன்டூ அட்டாமிக் மாஸ் ஆஃப் 12 இன்டூ 100 பை 100 கேன்சல் பண்ணிங்க 12%. இன் கால்சியம் கார்பனேட் கார்பனுடைய பர்சன்டேஜ் இஸ் 12%. நெக்ஸ்ட்டு ஆக்சன் ஆட்டம், ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு calcium carbonate, how many oxygen atom present means 3 oxygen atoms, but 3 into mass of oxygen is 16, clear, into 100 divided by 100 cancel ஆயிரும், 3 into 16 40%. In calcium carbonate in oxygen how many percentage means 48%. So important concept, important formula. Next one is molecular formula. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா சொல்லி படிச்சிருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி நீட்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் எம், ஃபார்முலாக்கு எஃப், ஸோ எம்எஃப் ஷார்ட் ஃபார்ம் இஸ் எம்எஃப். இது எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டோட்டல் ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல். ஸோ ஒரு மூலக்கூறு இருக்கக்கூடிய டோட்டலாக அணுக்கள் எவ்வளோ இருக்குது சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ், குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6, இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. அனதர் எக்ஸாம்பிள் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் சுக்ரோஸ், சுக்ரோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C12H22O11. ஸோ ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவை பற்றி ஸ்டடி பண்ணுறோம். அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் எ மாலிகுல், ஒரு மாலிகுலர் இருக்கக்கூடிய total number of atom representation பண்ணுறதா molecular formula. Next one empirical formula. This is another important concept. Empirical formula first one E, first letter is E or capital E. Formula first letter is F, so EF, the shortcut formula is EF. What is the statement? Simplest ratio. This is a very important ratio of molecular formula. molecular formula simplest ratio யூஸ் பண்ணிங்க, அந்த இதில் ரெப்ரசன்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது பேர் எம்பரிக்கல் ஃபார்முலா. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் ஒன் டேபிள். திஸ் டேபிளை கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு இடத்துல குளுக்கோஸ் எடுத்திருக்கோம். மாலிகுலர் ஃபார்முலா குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், கார்பன் 6 கார்பன், ஹைட்ரஜன் 12 ஹைட்ரஜன்ஸ், ஆக்சிஜன் 6 ஹைட்ரஜன். ஸோ அப்போ எழுதிங்கன்னா 1:2:1. ஸோ ஃபைனலி C1H2O1, அப்போ CH2Oன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நோன் அஸ் empirical formula. Molecular formula is C6H12O6. Empirical formula means C1H2O1. What is the N value? Here how many carbon இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 carbon, oxygen 6 இருக்குது, divided by 2 போட்டு பார்த்தீங்கன்னா 12 hydrogens இருக்குது, divided by 2 போட்டால் 6 தான் வரும். ஸோ அப்போ N value is equal to 6. N value is equal to 6. Generally carbon 6 means 6. Next one, other examples. So empirical formula, other examples. Is a molecular formula, empirical formula, N value. Here CH4 is a molecular formula. Empirical formula is same, different கிடையாது. What is the N value? 1. Only one carbon. Here molecular formula equal to C2H6. Empirical formula இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா CH3 ஃபார்ம் ஆகும். அப்போ N value is equal to 2. ஆல்ரெடி பார்த்துட்டோம். குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. empirical formula CH2O, N value 6. N2O4,
2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா NO2 n வேல்யூ 2. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், இதை ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறப்ப நோட் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், n is equal to என்னங்கிறது ஆட்டம்ஸ், காமன் ஆட்டம்ஸ் சொல்லுவோம். திஸ் இஸ் நாட் அ மோல், மோல் கிடையாது, இதை வந்து மோல்னு சொல்ல மாட்டோம், காமன் ஆட்டம்ஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் molecular formula, molecular mass of molecular formula divided by molecular mass of empirical formula. Molecular formula of molecular formula, molecular mass of empirical formula. Again repeat பண்ணுறேன், molecular mass of empirical formula, very very important. Molecular mass of empirical formula, molecular formula divided by empirical formula. ஸோ எதோட வேல்யூ லார்ஜராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலாவுடைய வேல்யூ லார்ஜர், எம்பிரிக்கல் ஃபார்முலா வேல்யூ ஸ்மாலர். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் N2O4 எடுத்திங்கன்னா N2O4 ஹையர் மாலிகுலர் ஃபார்முலா, NO2ங்கிறது ஸ்மாலஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ அதை என்ன பண்ணால் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ NO இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா, நாட் மாலிகுலர் ஃபார்முலா. ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள், மாலிகுலர் ஃபார்முலா எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துங்க, C6H12O6, அதோடைய மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா மாஸ் 180. எம்பிரிக்கல் ஃபார்முலா அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா யார், குளுக்கோஸோட எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O, அதோடைய மாஸ் 30. அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா N is equal to MF divided by EF. MF ஓட வேல்யூ 180 divided by 30, கிராஸ் பண்ணிங்கன்னா 6, கிராஸ் பண்ணோம்னா 6ன்னு வரும். ஃபைனலி நமக்கு எது ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், மாலிகுலர் ஃபார்முலா வேணும் அப்படின்னா இதை கிராஸ் பண்ணுங்கள், யார், N into empirical formula. What is the N? N is equal to common atoms. So these are the important formulas. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபார்முலா ஷீட் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.